ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வாழைப்பழமும் கோதுமை மாவும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான செம டேஸ்டியான மஃபின் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் பால் ஊற்றிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் ஆட் பண்ணதும் அது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இது நம்ம கேக்கு அந்த மஃபின் நல்லா ஸ்பாஞ்சியாக வரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நம்ம இது இல்லைன்னா கூட நம்ம தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 வாழைப்பழம் நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா கனிஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு கனிஞ்சிருந்தால் தான் நமக்கு மஃபின் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் கொஞ்சம் கனிஞ்சதுமே வாழைப்பழம்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுட்டிங்கன்னா நம்ம மஃபின் பண்ணுறதுக்கு பேன் கேக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தான் வச்சுருக்கேன். இப்போ நான் 2த்தையும் தோல் உரித்து போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை நான் விஸ்க் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம். நான் செவ்வாழை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ப்ரீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ரீடு வாழைப்பழம் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம மசிச்சாச்சு. அதில் நான் ஒரு எக்கு உடச்சி போடுறேன். நீங்கள் எக்கு சாப்பிட்லேன்னா எக்கு சாப்பிடாதவங்கன்னா நீங்கள் எக்கு கூட போட தேவையில்லை. எக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்கு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் அதில் 3/4 கப் சுகர் போடுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போடுறேன். அந்த தயிரும் வினிகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். ஆயில் 1/4 கப் ஆயில், நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான். தேன் 1/4 கப் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதில் 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரே மெஷரிங் கப்லேயே எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம மஃபின் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இதை மாதிரி நல்லா ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ நட்ஸு கேஷ்யூ நட், பாதாம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் போடுறதுனாலும் போடலாம், போடாமல் வேணாலும் இருக்கலாம். வேறு எந்த நட்ஸ் போடணுன்னாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வால்நட், ஹேசல் நட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு மஃபின் ட்ரே எடுத்திருக்கேன். நான் அதில் மெல்ட் பண்ணின பட்டர் வச்சு அடியில் க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அந்த கப் கேக் லைனர் இருக்கும் தெரியுமா, அது வேணால் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி லைனர் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி பட்டர் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதை மாதிரி ட்ரே இல்லாதவங்க குட்டி குட்டி கிண்ணத்தில் வச்சுட்டு நீங்கள் கடாயில் இது குக்கரில் கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபுல்லாக பட்டர் தடவியாச்சு. நம்ம அது ஸ்பூனால் எடுத்து முக்கால்வாசி மட்டும் ஃபில் ஆகிற வரையும் நம்ம அந்த மஃபின் பேட்டர் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டோன்னா ஃபுல்லாக அது ரைஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் முக்கால்வாசி மட்டும் போட்டுக்கலாம். அது மேலே நான் கொஞ்சமாக இப்போ சாக்கோ சிப்ஸ் போடுறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் கூட மேலே போட்டுக்கலாம். என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருக்கிறதுனால போடுறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்கு. இந்த 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. அது நம்ம பட்டர் அடியில் தடவி இருந்ததுனால ஒட்டாமல் நல்லா அழகாக வருது. மேலேயும் நல்லா சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம அந்த எக்கு அந்த பாலோட வினிகர் மிக்ஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அது வந்து மஃபினை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும். நீங்கள் எக்கு போடலைனாலும் அந்த பாலோட வினிகர் மிக்ஸ் பண்ணி அது மட்டும் போட்டிங்கன்னா கூடயே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கப் கேக்லாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.